லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சிவகாசில இருந்து கால் பண்ணாங்க. அவங்க சூப்பரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்போம், ஆனா எங்களுக்கு வந்து லீட்ஸ் வர மாட்டேங்குது, பிசினஸ் வர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க வெப்சைட் வாங்கிட்டு அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, நிறையவும் செலவு பண்ணியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செலவு பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% கூட அவங்களோட வெப்சைட் டிசைன்ல வந்து அவங்க பண்ணவே இல்லை. வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உண்மை சொன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு டிசைன் நல்லா இல்ல, ஏதோ பழைய தீம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் கிளியரா இல்ல, கால் டு ஆக்ஷன் இல்ல. ஸோ இங்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்து வர லீட்ஸ், தட் இஸ் அங்கிருந்து வர டிராபிக் எதுவுமே இங்க லீடா கன்வெர்ட் ஆகல. ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸ் வராங்க, பட் அந்த விசிட்டர்ஸ் எதுவுமே வந்து ஒரு லீடா கன்வெர்ட் ஆகல. ஸோ ப்ராப்ளம் இதுதாங்க. நீங்க என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் உங்க வெப்சைட் டாப் நாச்சா இருக்கணுங்க. பக்கா டிசைன் இருக்கணும், செம ஃபாஸ்ட் லோடிங்கா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் பக்காவா இருக்கணும், கால் டு ஆக்ஷன் இருக்கணும், லைவ் சாட் இருக்கணும், கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஸோ பீப்புள், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க வெப்சைட்டை சூப்பரா பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வெப்சைட் ஏதாவது சஜஷன்ஸ் வேணும், ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க.